வணக்கம் யூரோவன்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 47 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தயாவுக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see இந்த எஃப்எஃப்லேருந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சில சீன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு கேட்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் கூட இருக்குது, நீங்கள் போய் அதை கேட்கலாம். இல்லை எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூ மே கேரி ஆன். எனக்கு தான் சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்டு நம்ம தேவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேவா? ஸோ ஆனால் வந்து நீங்களும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிப்பீங்க. ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, உங்கள் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்ம தேவங்க தெரியாது இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இதுமாதிரி பண்ணக்கூடாது. லைக் அவளுக்கு நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்து ஒரு சீனியராக தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க தோணலை. ஸோ இதுதான் இன்ட்ரோ. சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் கூட. உங்கள் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு வைக்கலாம்? சோஃபியான்னு வைக்கலாம், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு சோஃபியா, ஓகே. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சோஃபியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்து ரொம்ப நல்லாவே போகுது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஜாலியாக போகுது. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவங்க மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரேக்கிங்கில் தான் அப்படி தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க அவனை. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மாரி அவனுக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும் இந்த ஒரு மாத டியூரேஷனில். ஸோ சீனியர் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி உங்களை வந்து ஸ்டாக் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா இது இப்போலாம் நடக்குதுன்ற மாரி. எல்லாம் நம்ம தேவங்காக தான். அவன் சொல்லியிருப்பான், டேய் அவளுக்கு தெரியிற மாரி பண்ணாதீங்க, நீ எத்தனை வாட்டி தான் சொல்கிறது அப்படின்ற மாரி. அவன் பார்த்தல எப்படி பதறான்னு, ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாரி அவன் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மச்சான் எல்லாம் உனக்கு தான்டா அப்படின்ற மாரி. சரி என்னடா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி ஜாதகம் என்னன்றது ஃபுல்லாக அப்படியே உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் உங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ பசிங்களாக தான் இருக்கா. மச்சான் என்னடா யோசிச்சுட்ருக்க? இல்லைடா நான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். ஓ ஓகே ஓகே, அப்புறம் என்ன? அவன் மனசால் நான் இருக்கேன்னா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. ஃபேக்ட்டு தான். சரி சரி, ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறா. சொல்லிடுறேன். ஆனால் நீ மட்டும் ரவுடித்தனம் அவளுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா வாயில் வசமாக வச்சு தடவிடுவேன். யாராவது சொல்லுடா நல்ல மாரி. கவலைப்படாத, அவளுக்கு உனக்கு கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லுவாள் அப்படின்ற மாரி அவன் சொல்லி அடுத்த செகண்டே நீங்கள் அவனை பார்க்க எப்படி புரியுங்க, டே மச்சான் 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 யார் வரா பாடுறா அப்படின்ற மாரி அவன் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் டீ என்னடா அப்படின்ற மாரி சுடிதாரு நில்லுங்க அப்படின்ற மாரி நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறீங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தெய்வங்க. சொல்லுங்கள் சீனியர், இங்கே வா. சொல்லுங்கள் என்ன வேணும்? ஏய் உன் பேர் நடி? சோஃபியா. சோஃபியா, சரி. காலேஜ் எப்படி ஓகேவா? நல்லா இருக்கா? நல்ல ஜாலியாக தான் இருக்குது. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது அப்படின்ற மாரி. நீங்கள் வந்துட்டு யாரா பண்ணுங்கன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் உன் பேர் என்ன? சோஃபியா. உன் பேர் இல்லை, உன் பேர் என்ன? ஜென். ஹன் யோங் ஜென். யோங் ஜென்லாம் எனக்கு கூட தெரியாது. உன் நிக் நேம் என்ன? உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? ஜென். ஜென்னா, சரி சரி. இனிமேல் நான் எப்போ கிட்டாலும் நீ வரணும். காலேஜில் நான் எங்கே உன்னை பார்த்தாலும் நீ வரணும், சரியா? போ.
அப்படின்ட்டு உங்களை அனுப்பி வச்சிடுறான். டேய் மச்சான் அப்படியாடா பேசுவாங்க, டேய் இப்போதான்டா ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் வழக்கன்னு அப்படின்ற மாரி இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் போயிடுது. ஸோ உங்களுக்கு தேவங்க நல்லாவே தெரிஞ்சிருது. ஸோ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டாக அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ அவர் வந்து உங்களை பற்றி தெரிய வந்திருக்கும். ஸோ நம்மளோட சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அவளும் உங்கள் கூட தான் ஹாஸ்டலில் இருக்கிறா. என்னடி உனக்கு தயங்க பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது? எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்டி ஒரு காலேஜே அப்படின்ட்டு சுற்றுது, ஏன்னாடி அவனை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிற? பின்ன இருக்காதா? ஏய் இங்கே வா, ஏய் சுடிதாரி இங்கே வா, அது செய் இதை செய்ன்னு சொன்னால் உனக்கு பயமாக இருக்காதா? அதெல்லாம் இல்லை. ஆமாம், நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும். நாளைக்கு என் வீட்டுக்கு போகிறேன், நீ வரியா? என்ன? ஆமாம், நாளைக்கு என் வீட்டுக்கு போகணும். ஃப்ரீயாக இருக்கியா? என்னடி வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற? என் வீடு இங்கே தான்ப்பா இருக்குது. ஆனால் நான் தான் ஹாஸ்டலில் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். அதான். அதுக்கு ஏன்டி மூஞ்சி பிடிச்சிருக்க? இல்லை, போகலாமா? சரி போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் அவளை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இது சாட்டர்டே அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days வீக்கெண்ட் அப்படின்றதுனால அவங்களுக்கு லீவு. ஆனால் வந்து ஹாஸ்டலில் வந்து ஆன் டைமுக்கு வந்துடணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, ஓகேவா? அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறா அவள். இதுதான் எங்கள் வீட்டுக்கு, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாரி அவள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ நீங்களும் வந்துக்கிட்டு ஓ அப்படியான்ற மாதிரி பார்க்குறீங்க. அது ஒரு பெரிய பங்களூ ஹவுஸு. நீங்கள் வந்துட்டு என்னடி வீடுன்னு சொன்னாலும் இவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லவே இல்லைன்ற மாரி. இரு அப்படின்ற மாரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீ காருக்குள்ளேயே உட்காரு, ஏசி ஃபுல்லாக ஆன்லேயே இருக்கட்டும், கார் லாக் பண்ணியே வச்சுக்கோன்னு. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க? நானும் உள்ளே வரேன். ஏய் நீ வந்துடாத, தயவு செஞ்சு நீ வந்துடாத, நான் வந்துட்டு உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா? அப்படின்ற மாரி. சரி, கார் லாக் பண்ணியே வச்சிரு. யார் கதவு லாக் திறந்தாலும் திறந்துடாத. நானே வந்து திறன்னு சொன்னால் மட்டும் தொற. என்னடி இப்படி பயம்படுத்துகிற? சொன்னது செய்டி. சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து கார் லாக் பண்ணிக்கிறீங்க. அங்கே சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. யாரா வேணுங்கன்ற மாரி அங்கேருந்து ஒருத்தன் நடந்து வரான். அவன் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் நார்மலாகவும் இருக்கிறான். அவன் உங்களை பார்த்துட்றான். உங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யார் இவ? இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பயந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்துட போகிறான் அப்படின்ற மாதிரி. அவன் காரோட விண்டோவை நாக் பண்ணுறான். உங்களுக்கெல்லாம் செம்ம பயமாக இருக்குது. ஹலோ, கதவை திற அப்படின்ற மாரி. உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. சோஃபியா எடு, சோஃபியா சோஃபியா எடு, சோஃபியா எடுன்னு. சோஃபியா எடுக்கவே மாட்டேங்கிறா. ஃபோன் ரிங்கிங்கில் தான் போகுது, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களை பார்க்குற பார்வையே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு மாதிரி வில்லனிசமாக அந்த மாதிரி இருக்குது. ஏய் பொண்ணு, கதவை திற அப்படின்ற மாதிரி. நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் செய்கை செஞ்சு காட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் உங்களை பார்க்குறதே உங்களுக்கு பயமாக இருக்குது. கதவை திறக்கறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். உங்களுக்கெல்லாம் செம்ம பயமாக இருக்கு அவனை பார்க்கவே. கதவை திறக்கறியா இல்லை நான் உள்ளே வரட்டா அப்படின்ட்டு நீங்கள் பயத்தில் கதவை திறந்துடுறீங்க. அப்புறம் யார் நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சோஃபியாவோட
ஃப்ரெண்டு சோஃபியாவோட ஃப்ரெண்டா? சோஃபியாவோட ஃப்ரெண்டா நீ? அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே யாரா இவன், உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு, சோஃபியா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ம். வா, நான் காட்டுறேன் அப்படின்ட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் என் கை விடுங்க, விடுங்க என்ன, விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் கையை, உங்கள் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் இருந்துக்கிட்டு அவன் என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் இந்த டோர் ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்னு. நான் எதுக்கு, சரி நீ ரொம்ப பேசுகிற, நானே திறக்கிறேன் அப்படின்ட்டு அவன் திறக்கிறான். பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அவள் இருக்கிற காலத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் தயவு செஞ்சு டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அழுகுறீங்க. அவன் லாக் பண்ணிவிட்டு சொல்கிறான், இப்போ என்ன சொல்கிற, நீயும் அங்கே வரியா? இல்லை, நான் வரலை. வரணும், நீ ஏன் அப்படி சொல்கிற, சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் அவனை கண்டினியூஸாக அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. உங்களால் முடியல. ஃபைனலி அவங்க ரூமுக்கே கூப்பிட்டு போயிடுறான். பேர் என்ன சொல்லு, பார்க்கவே சூப்பராக இருக்க, ஒன்று கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி தோணுது, என்ன நினைக்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு அழுகையே வருது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். தொடர்ந்து எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் சொன்னால் உன்னை நான் எங்கே செல்லம் விடுவேன். கம் அப்படின்ட்டு உங்களை பெட்டில் பிடிச்சி தள்ளுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அவன் பிடிச்சிட்டு, என்ன செல்லம் நீ அங்கேயே ஓடுற, டேய் வாங்கடா உள்ள அப்படின்ட்டு அவன் யாரையும் கூப்பிட்றான். உங்களுக்கு பயமாக இருக்குது. இவளோட கை காலை பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்ற மாரி நீங்கள் ப்ளீஸ் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, ப்ளீஸ் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை அவங்க கட்டுறாங்க. நீங்கள் கதறி அழுகுறீங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் எதையும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கதறி அழுகுறீங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உங்களை ரேப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. அந்த பர்சன் அவனுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வைக்கலாம், ஜாக்குன்னு வைக்கலாம் பேர், ஓகேவா? ஸோ நம்ம ஜாக் வந்து உங்களை அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள ரேப் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கா பார்க்க, இந்த மாதிரி வாரத்துக்கு வந்துடுவியா அப்படின்றா. நீங்கள் கதறி அழுகுறீங்க. காரில் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் இங்கே வரைக்கும் வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கார் வெளியே வந்து நிற்கிறா. பார்த்தா அவங்கள காணோம். எங்கே போனா இவ அப்படின்ட்டு அவள் பார்த்துட்ருக்குறா. அவள் திருப்பி ரூமில் போய் பார்க்குறா, வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. ஏதோ ஒரு கதறல் சத்தம் கேட்குது அவளுக்கு.
என்னடா நடக்குதுங்கன்ற மாரி நீங்கள் மேலே போகிறீங்க, அவள் மேலே வரா. அது கதவை நாக் பண்ணுறா. "ஆ ஆ, ஜென் நீங்கள் தான் இருக்கியா?" அப்படின்ற மாரி நீங்கள் பயத்தில் "சோஃபியா உள்ள வா சோஃபியா" அப்படின்ற மாரி கத்துறீங்க. அவள் பயந்துக்கிட்டு உள்ளே வரா. ஆனால் கதவு லாக்கில் இருக்குது. ஸோ டோரை திறந்துக்கிட்டு ஜாக் வரான். "உன் ஃப்ரெண்டுன்னு இவ சொல்லவே இல்லை, இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. இவளைய பொண்டாட்டியா கேட்கலான்னு யோசிக்கிறேன், என்ன நினைக்கிறேன்?" அப்படின்ட்டு அவள் திரிச்சு போயிடுறா. "உனக்கு அறிவு இருக்கா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாதிரி நீங்கள் அவள் கதவை திறந்து பார்க்குறா. பார்த்தா நீங்கள் இந்த கோலத்தில் இருக்கீங்க. அவளுக்கு உங்களை பார்த்தோன்னே அழுகையே வந்துடுது. "ஜென் ஜென் உனக்கு என்ன சின்ன ஆச்சு?" அப்படின்ற மாதிரி உங்கள் கயத்தெல்லாம் கழட்டி விட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டு அவள் உங்களை ட்ரெஸ் போட சொல்லிட்டு வெளியே வந்து ஜாக்கை பார்க்குறான். "ஏய் ஜாக், உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா இல்லையா? ஆ, ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏய், உனக்கு என்னடி அவ்வளோ திமிராயிருச்சா? நான் போய் சொல்லட்டா, இன்னும் பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு? நீங்கள் தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணிடாதீங்க." "சரி சரி, இதுக்கப்புறம் இதை பண்ண மாட்டேன். ஆனால் நீ டெய்லி வீட்டுக்கு வரும்போது அவளை கூட்டிகிட்டு வரணும், எப்படி? ஓகேவா?" "சரி, கூட்டிகிட்டு வரேன்." "சரி, இப்போ நீ அழுகுற? நீ நல்லா சந்தோஷமாக தானே இருந்துட்டு வந்த, ஏன் அழுகுற? போய் அவன் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லி அவளை சமத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போ போ." அப்படின்ட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். உங்கள் ஃப்ரெண்டு "சரி, ஓகே பாடி" அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்குறா. நீங்கள் டோரை திறந்து விடுறீங்க, அப்படி அழுவுறீங்க. "யாருடி இவங்க? என் வாழ்க்கையே போயிடுச்சுடி, என் வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? என் அப்பா அம்மாக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செத்துருவாங்க. எப்படி என் உயிரோட இருக்கு சொல்கிறேன்?" அப்படின்னு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் "சரி வாடி, ஹாஸ்டல் போகலாம், வாடி போகலாம்" அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு வரா. நீங்கள் காரில் அவட்ட "சோஃபியா, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பட் எனக்கு காலையில் ஆன்சர் பண்ணு, சொல்லுடி. நீ யாரு கூடடி படுத்துட்டு இருந்த?" அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் இன்னும் தேம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறா. உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரில. அவன் என்னோட அது என்னோட சோஃபியா, அவர் யாரடி? நான் பார்த்த அந்த ஜாக்கு என்கிட்ட காட்டுறான். ஏன்னா காட்டிடானா? காட்டிடா. ஐயோ, என் வாழ்க்கையே இதனால நாசமாக போச்சுடி. யாரடி அவரு? என்னோட ஸ்டெப்ஃபாதர்டி. ஸ்டெப்ஃபாதரா? அவர் ஸ்டெப்ஃபாதர். ஜாக்கனோட ஸ்டெப் பிரதர். உன்னோட அம்மா, உனக்கு அம்மா யாரும் இல்லையாடி? என் அம்மாவை கொண்டுட்டானுங்க. எதனால்? என் கூட இப்படி நடந்தத என் ஸ்டெப் மதர் பார்த்து கேட்டு அவங்கள கொண்டுட்டாங்கடி இவனுங்க.
அதனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி அவளை கன்சல்ட் பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் 2 பேரும் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடுறீங்க. ஹாஸ்டலுக்கு வெளியே தான் தேவம் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்க எல்லாரும் உங்களை பார்த்துடுறாங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு, "டேய், இது அவ காரு தானே?" அப்படின்ற மாரி அவன் கரெக்டாக சொல்லிடுறான். "ஆமாண்டா, இது சோஃபியாவோட கார் தான்" அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் வெளியே வரும்போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அவனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏன் அவனுங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாரி, யார்டா தெரியும் அப்படின்ற மாரி இருக்கானுங்க. நம்ம தயங்கம் அவ்வளோ பெருசாக கண்டுக்கல. சரி, அவங்க 2 பேருக்கும் சண்டை போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் விட்டுறான். அவன் ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் வந்திருப்பான். நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுறீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க வரத்துக்கு அவன் வந்திருப்பான். பார்த்தா இப்படி பார்த்துருந்துருப்பான் அவன். ஓகே, சரிடா வாங்க போகலாம், அவளை பார்த்தாச்சு, நாளைக்கு வரலாம் அப்படின்ற மாரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ நடந்தது எல்லாத்தையுமே உங்களால் எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியல. நீங்கள் அப்படி திரும்பி அழுகுறீங்க. அவ்வளோதான், லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டிட்ட சொல்கிறீங்க. எவ்வளோ நாளாக நீ இந்த நரகத்தை அனுபவிச்சிட்ருக்க? லாஸ்ட் 10 இயர்ஸா? 10 இயர்ஸா? 10 இயர்ஸா? எங்கள் அம்மா இருந்து 10 வருஷம் ஆகுது. அன்றைக்கு ஆரம்பிச்சது இதுக்கு இன்ன வரைக்கும் முடிவே கிடையாது. உன்னை இதில் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜென். என்ன மன்னிச்சிருடி. என்னால் தான் உன் லைஃபே பாழாக போச்சு. என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவள் அப்படி அழுகிறா. ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக் ஆகிட்டீங்க. அவள் இப்படி அழுவதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. இதை பற்றி சொன்னான்னா உங்களை அவன் ஏதாவது பண்ணிடுவான்ற மாதிரி அவன் சொல்லி உங்களை மிரட்டியிருப்பான். அப்படி சொல்லியிருப்பான். உங்களுக்கு அதே இன்னும் பயமாக இருக்குது. ஸோ இப்படி தான் போகுது நம்மளோட டே. வந்து பார்த்திங்கன்னா உங்களை சைட் அடிப்பான். ஏய் ஏய் ஜென்னு, இங்கே வா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது உங்கள் ஃபேஸில். என்னாச்சு அவனுக்கு? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்குறான்ல. ஒன்றும் இல்லை. நான் உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி போட்டிருக்கு? நான் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் எதுக்கு அவ காலேஜுக்கு வந்த? அறிவு இருக்கா அவனுக்கு? போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி போ அப்படின்ட்டு உங்களை அனுப்பி வைக்கிறான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துலேயே ஒரு மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏய் வாட்ஸ் ஹேப்பனிங்? உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்கிறியா இல்லையா? எல்லாம் என் மண்டை வெடிச்சிடும். என் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி நினச்சி கவலைப்படாத. இன்னும் ஒரு மாதத்தில் அவங்கள போய் மீட் பண்ணுவேன், சரியா? கவலைப்படாத, அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லி, சரி இப்போ நீ ஹாஸ்டல் போ, ஃபீவர் அடிக்குதா அப்படின்ட்டு அவங்களை டச் பண்ண வரான். கையெடுங்க 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 கையெடுங்க. ஏய் ரிலாக்ஸ். ஓகே நான் ஒன்றும் பண்ணல, நீ போ அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி வச்சிட்றான். நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து விடாமல் அழுந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியலை. உங்களுக்கு எந்த பசங்களையுமே நம்ப முடியல. தேவங்கிட்ட வந்ததே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சோஃபியா வரா. எங்கடி போயிருந்தா? அவ்வளோ நேரம் ஒன்று தேடிட்டு இருந்தேன், எங்கடி போனேன்? ஒரு காலேஜ் முழுக்க ஒன்று தேடிட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் தான் இருக்கேன்னு ஒரு மெசேஜை போட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு அவங்கள திரும்பாமலே உங்களை பார்க்காமலே பேசுகிறாங்க. நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு, ஜென் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறா. என்னால் இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. எனக்கு பயமாக இருக்கு. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா எப்படி? அதை நினச்சி நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். எதாவது இருந்தால் நம்ம ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம். சரி, நாளைக்கு நம்ம செக்கப் போகலாம், சரியா? கவலைப்படாத. கவலைப்படாத அப்படின்ட்டு நீங்கள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறா.
அண்ட் ஒரு 2 வீக்ஸ் லேட்டர் அவள் அகெயின் அவள் வீட்டுக்கு போகிறா. நீங்கள் அவள் கூட தான் போகிறீங்க. மனசே இல்லாமல் தான் போகிறீங்க. நான் உன்கிட்ட அன்றைக்கே சொன்னேன்லடி, கார் டோர் லாக் திறக்காதேன்னு. ஏன்டி திறந்த? அவன் அப்படியே மாட்டினான்டி. எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அதனால தான். சரி, கவலைப்படாத. இந்த டைம் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பயப்படாத அப்படின்ட்டு சொல்கிறா. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? நான் சொன்னால் அவன் கேட்பான் இந்த விஷயத்தில், பயப்படாத அப்படின்ட்டு. அவள் போகிறா உள்ள. உங்களுக்கு சரியான பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் திருப்பி வெளியே வரான். அவனை பார்த்த உடனே உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. ஏசியில் இருந்தாலும் அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் திருப்பி கார் டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் இந்த டைம் திறக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறீங்க. அவன் தட்டி தட்டி பார்க்குறான், நீங்கள் திறக்கவே இல்லை. சே அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். அவன் உள்ளே போயிடுறான். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அப்பா போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 1 ஹவர்கிட்ட 1 ஹவராக காருக்குள்ளே உட்காடுறீங்க. அவன் என்ன நினச்சானே தெரில. ஒரு பெரிய ராடை எடுத்துகிட்டு அவன் வந்து கண்ணாடி அந்த கார் கண்ணாடியை உடச்சிட்றான். நீங்கள் பயந்துக்கிட்டே இப்படி நிற்கிறீங்க. ஏய் ஜெனு, வாடி வெளியா. ஏய் வாடி வெளியா. எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்கிறேன், கண்ணு குருளா, வாடி அப்படின்ட்டு. உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த டோரை நோக்க திறந்து அவன் கையை பிடிச்சி இழுத்துட்றான். நீங்கள் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, இப்போ ஒரு வாட்டி என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கதறீங்க. அவன் எப்படியோ ஒரு வழியாக அவன் காலை மிதிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறீங்க. ஏய் எங்கே போகிற, ஏய் எங்கோடி போகிற அப்படின்ட்டு அவன் கூப்பிட்றான் அவங்கள. அவனோட பேக்கில் போட்டுட்டு அடிச்சுட்டு ஓடுறீங்க. ஏய் என்னடா எல்லாம் அப்படி மசன்னு நிற்கிறீங்க, பிடிங்கடா அவளை அப்படின்ற மாரி அவன் சொல்கிறான். நீங்கள் ஓட்டமாக ஓடுறீங்க. உங்கள் ஃபோனை தூக்கிட்டு உங்களோட திங்ஸ், ஐ மீன் உங்கள் ஃபோன், உங்களோட பேக், ஓகேவா, உங்களோட ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுக்கோங்க, அதை வந்து தூக்கிக்கிறீங்க. ஓட்டமாக ஓடுறீங்க. நீங்கள் அந்த வழியாக தான் தயங்கு வந்திருப்பான். தயங்கு உங்களை அப்படி பார்த்த உடனே என்னடா அவன் எங்கேருந்துடா ஓடி வரா அப்படின்ற மாரி பார்க்குறான். ஏய் உனக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்னை தயவு செஞ்சு இவனுக்கு எடுத்து காப்பாற்றுங்க. எங்கேருந்து ஓடி வர? அந்த வீட்டிலேருந்து அப்படின்ட்டு அவங்க சோஃபியாவோட வீட்டை காட்டுறீங்க. என்னாச்சு? நீங்கள் அங்கே என்ன பண்ணுற? நான் கூட அப்புறம் சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அவனோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவன் காரில் தான் வந்திருப்பான். சரி என் வண்டியில் ஏறு. சீனியர் வண்டியில் ஏறுன்றால அப்படின்ட்டு அவன் ஏறிடுறான். அந்த அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே என்ன இருக்குன்னு அப்படின்றத வெளியே இருக்கிறவங்களால பார்க்க முடியல. அவன் வெளியே வந்து அவன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அந்த சோஃபியாவோட வீட்டில் இருக்கிற அந்த அடியாளுங்கெல்லாம் பார்த்துட்றாங்க. டேய் அவன் அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றாங்க. நீங்கள் தேவங்க அவனுங்க தாண்டா அப்படின்ற மாரி சொல்கிறீங்க. தேவங்க சொல்கிறேன், நீ பயப்படாத, நீ கார் உள்ள ஏறு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு சொல்லிடுறானுங்க. ஏய் யாரா நீங்களாடா பண்ணுற, யார் அடிவ அப்படின்ற மாரி. என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ யார் உனக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவள் வேணும். எதுக்கு? அவள் யார் உனக்கு? நீங்கள் பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க, இவன் ஏதாவது செஞ்சிருவானுங்களா அப்படின்ற மாரி. ஏய் என்ன அவனுக்கு பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். தேங்க பார்க்குறான். 1 2 3 4 5 பேர் வந்திருக்கீங்க. ஆனால் ஒருத்தன் கூட ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரல பார்த்தியா அப்படின்ற மாரி. அவனுங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நான் வந்து அடிக்கணும்.
அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாரி அவனுங்க வந்து அப்படியே ஓடுறானுங்க. ஐ மீன் வீக்கிட்ட வரானுங்க. வி அவனோட அவன்கிட்ட வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வச்சுருக்கான். அதை எடுத்து மண்டையில் ஒரே போட்டு தான் அவனுங்க எல்லாம் அங்கேயே க்ளோஸு. ஸோ அந்த ஜாக்குன்ற கேரக்டர் மட்டும், டேய் யார்ரா நீ, என்னடா வேணும், நீ எதுக்கு அவளை துரத்திட்டு வந்த, உனக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு என் ஆளுகிட்ட வந்து நீ வம்பிழுத்துட்ருக்க, ஹேய் ஹி அவனுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்ற மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ உனக்கு என்ன, இப்போ வேணுமா, இப்போ உனக்கு என்னடா, அவளை தூக்கிட்டு போனோம் அதானே, வா தூக்கிக்கோ அப்படின்ற மாதிரி. தேங்க சரி நீ கார் இல்லையா இருக்கு, தேங்க நீ என்ன சொல்கிற, வண்டியிலேருந்து இறங்குன்றால அப்படின்ட்டு அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்க, சொல்கிறது கேளு அப்படின்ட்டு அவன் உங்களை பின்னாடி நிற்க வச்சுட்டு அவன் கையில் அந்த அந்த ஐட்டம்ஸை உங்களுக்கு கை கட்டின மாதிரி அவங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு எடுக்கிறீங்க, அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். உனக்கு என்னடா அதானே வேணும், போய் எடுத்துக்கோன்ற மாதிரி அவன் வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு அவன் பாடியில் ஒரு கீரல் போட்டுறீங்க. வலிக்குது, ஏய் என்னடி இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஒரே அடி அவன் மண்டையில். அவனுக்கு எங்கே அடிக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சிட்டிங்க நீங்கள். அவன் அங்கேயே விழுந்துடுறான். நீங்கள் பார்த்துட்டு, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, பயிர் எரிஞ்சு சொல்கிறேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த வந்தான்டா நீ, எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தியோ, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தேவை வந்துட்டு, சரி இவனை எங்கேயாவது போட்டு வந்துடலாம், அவன் வீடு எங்கே இருக்குது, அதுதான் அவங்க வீடு அப்படின்ட்டு காட்டிட்டு, சரி நான் போய் அவனை அங்கே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தேவை வந்து பார்த்திங்கன்னா அவனை படிக்க போட்ட மாரி அவனை தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்து அவன் வீட்டு முன்னாடி போடுறான். சோஃபியா அதை பார்த்துட்றா. சீனியர் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க இங்கே, உன் வீடு தானே அது, ஆமாம் சீனியர், யார் இவன் உனக்கு, என்னோட அண்ணன், அறிவு இருக்கா அவனுக்கு, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு அவனுக்கு தெரியாது, எதுக்கு நீலாம் ஃப்ரெண்டாக இருக்க, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி ஒருத்தன் நடந்துக்கிட்டு இருக்கான், உனக்கு அது கூட தெரியாது, அந்தளவுக்கு என்னாடி நல்லா தந்து வந்துடும், நல்ல காலம் ஜென்னி என் கூட சேஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அவன் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வரான். சீனியர் ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள்கிட்ட இதை பற்றி நான் சொல்லி ஆகணும், ஜென்னு தனியாக இருக்கா, நான் காரை இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. அவன் வந்து பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு வந்துடுறான். நீ ஜாக்கிரதையாரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே சரி அப்படின்ட்டு நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. நம்ம சோஃபியா தான் சொல்கிறா, சீனியர் நம்ம இதை பற்றி ஒரு காஃபி ஷாப்பில் பேசலாமா, சரி வாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம், சரி சொல்லு, யார் அவன், எதுக்கு அவன் வயனை துரத்திக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு அவன் மேலே செம்ம டென்ஷனாக இருக்குது, ஆனால் அதை அவ்வளோ வெளியே காட்டிக்கல. சீனியர் அது என்னோடய ஸ்டெப் பிரதரு, என்னோடய வீட்டில் என் ஸ்டெப் பிரதரும் என் ஸ்டெப் ஃபாதரும் தான், மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. இந்த நரகத்தை நான் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எனக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்றத என்னால் இன்ன வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறேன், என் ஸ்டெப் பிரதர்
என்னோடய ஸ்டெப் ஃபாதர் எப்போல்லாம் நான் வீட்டுக்கு வரணும் அப்போ எல்லாம் என்ன பண்ணிடுவார். என்ன பண்ணிடுவார், ஏன்னா அப்யூஸ் பண்ணிடுவார். தயவுக்கு இதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகிடுது. ஒரு நிமிஷம் இரு, ஜென்ன என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஜென்ன என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டெப் பிரதர் ஜென்ன ஜென்ன அப்படின்ட்டு அவள் சொல்ல வரும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருது இது இதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம வீந்துக்கிட்டு சரி ஜென் அப்படின்றான். நீங்கள் அங்கேயே அப்படி அழுகுறீங்க. அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. சரி சரி ஜென், ஒன்றும் இல்லை, அழாத, ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாரி நீங்கள் அப்படி அழுகுறீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எல்லாரும் என்ன தான் தப்பாக எடுத்துப்பாங்க, வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாரி அவன் காருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அவங்கள ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். சரி ஜென் அழுவாதா அப்படின்ற மாரி. எப்போ இது நடந்தது, நேற்று தான் நடந்தது அப்படின்ட்டு அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். உங்களோட ஹேண்ட்ஸில் உங்களோட நெக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்ஸ் இருக்கும். அவனுக்கு பார்த்துட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அதுவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடக்கிறத பார்த்துட்டு, அதாவது அவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இதை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னியா? சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏதாவது சொன்னால் என்ன பண்ணிடுவாங்கன்னு மிரட்டனா. அந்த மை நல்லா வருது, பயப்படாத, நான் இருக்கேன். எல்லாம் நீ இருக்கன்னு சொல்கிற, நீ என்ன பண்ணுவ, நீ சொல்லு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எப்படி இவங்களுக்கெல்லாம் அது செய்ய மனசு வருது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கதறி அழுகிறீங்க. நீங்கள் நான் இருக்கேன் அப்படின்ற சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் தயவுங்க ஹக் பண்ணி அப்படி அழுகிறீங்க. தயவுக்கே புரியுது அவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அவனுக்கே அழுக வருது. அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே ஜென், நீ மனசை தளர விட்டுறாத. ஏதாவதுனா என்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவதுனா சொல்லு. உனக்கு எதுவும் தேவைப்படுதா அப்படின்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சோஃபியா, ஜென்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என் காரில் எடுத்து தேவங்க சீனியர் என்ன சொல்கிறீங்க, சொன்னதை செய் அப்படின்ட்டு ஹாஸ்டல் முன்னாடி நிற்கிறான். ஸோ சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் வந்து கொடுக்குறா. இதுக்கப்புறம் ஜென்னை என் கூட தான் இருப்பாள். சீனியர் என்ன சொல்கிறீங்க, அவள் என் கூட தான் இருப்பாள், சரியா? ப்ரொடெக்ஷனுக்காக சொல்கிறேன். என் வீட்டை அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என் வீட்டை யாரும் இல்லை. நான் அவளை கேஸ்க்காக கூப்பிட்டு போகிறேன், நீ வரியா? வரேன் அப்படின்ட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவை வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும், நீ உள்ளே போகிறதா இருந்தால் போ அப்படின்ற மாரி அவள் வந்துட்டு சரி நான் போகிறேன்னு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்ற மாரி போகிறா. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. தேவை பார்த்தவன் தான் அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவன் லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையான எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவனுக்கு உங்களை கன்சல்ட் பண்ணுறதா இல்லை அவனே காம் பண்ணுறதான்னு கூட தெரில. அந்த லெவலுக்கு அவனோட மென்டல் ஸ்டேட் இருக்குது. அவன் காருக்குள்ளே வந்துட்டு ஜென் பயப்படாத, நான் அவன் கூட இருக்கேன். சரி, வீட்டில்
வீட்டில் எதுக்கு பற்றி யாருக்கும் தெரியாது, தெரிஞ்ச சித்திரவாங்க எல்லாரும். சரி, வீட்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பார்த்துக்கிறீங்க? வீட்டில் சொல்லாத பேர் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? அதெல்லாம் உனக்கே தெரியும், கவலைப்படாத. ம், சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். என்னடா இவனும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரானேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீ என் கூட இருக்கிறது சேஃபாக இருக்கும்னு எனக்கு தோணுது, அதான் அப்படி பண்ண. நீ தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உங்களை தெரியும், நீங்கள் எப்படின்னு. நான் தப்பாக எடுத்துக்கல. எனக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு உன் மனநிலை எப்படி இருக்கும், உன்னோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு. ஏதாவதுனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. வீட்டில் மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரியா? எப்போ போகிறோம்? நாளைக்கு மார்னிங். டேக் கேர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் ஒன்று ஹக் பண்ணிக்கவா? அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணிடுறான் அவங்கள. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன அவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அவனே ஒரு மாதிரி நார்மலாக இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது ஃபுட் வேணுமா? வேணாம். வேணும்னா சொல்லு, மேட்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி சாப்பிடாமலாம் இருக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு அவன் காருக்குள்ளே அப்படி அழுகிறான். அவனுக்கு எப்படி இவங்களை கன்சல்ட் பண்ணுறதுன்னு தெரில. எப்படி ஒரு எந்த பையனுக்காக இருந்தாலும் அவன் லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா அவனால் தாங்கிக்க முடியாதுல்ல. தயங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி சொல்கிறான். சரி, என்னடா சொல்கிற? வாடா. அவளை ஒன் டைமா? ஆமாண்டா, நல்ல வேலை, அதிகப்படியான டைம்ஸ் பண்ணல. பட் மச்சான், இருந்தாலும் நீ பார்க்கணுண்டா, ஏதாவது அவன் பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா என்னன்னு. யூ ஷுட் டூ தட்டா மச்சான். டே, நீ மொதல் அல்லாதடா, ஏன்டா அதுகிற அப்படின்ட்டு தயங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. இல்லைடா மச்சான், அவளை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சுடா. நான் லவ் பண்ணுற பொண்ணுடாவா, அவளுக்கு இப்படி நடக்கும்போது என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? தேங்கா, எனக்கு தெரியுது சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததுக்கு. ஆனால் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தட்டோம்ல. நீ உடஞ்சனா அவளுக்கு ஆறுதல் சொல்ல யார் இருப்பாங்க? நீ சொல்லு. உனக்கு யார் சொல்லுவாங்க? நீ சொல்லு அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி. சரி, பார்த்துட்டா, ஏதோ ரொம்ப போட்டு யோசிக்காத, சரியா? பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்துட்டு மேய்ச்சிட்டு கேட்குறான், ஜென் சாப்பிட்டானா? சாப்பிட்டுட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது. ஓகேவா? சரி, நீங்கள் போங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு மேலே ரூமில் அவங்க வந்து பார்க்குறான். இன்றைக்கி நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குறீங்க. அவனுக்கு அதை பார்த்த உடனே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்காக போராடுவான். அவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவன் லைட்டாக அவங்க தலையை கோதி விடுறான். தலை கோதி விட்டு அவன் உங்களையே தான் பார்த்துட்ருக்குறான். நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். அவன் என்ன நினச்சா எதை நினச்சான்னு தெரியாது. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். காட்ஸ், நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க,
நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் வந்துடுறான். வந்து அவன் அந்த வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். அந்த வீட்டில் என்னமோ ஒரு லைட்டு மட்டும் திறந்துருக்கு. சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு ரூமில் மட்டும் இது ஒரு சவுண்டு கேட்குது, இன்னொரு ரூமில் சவுண்டு கேட்கல. அவன் கவுத்தன்ட்டு பார்க்குறான். அந்த ஸ்டெப்பு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். அவனை சைலண்ட்டாக முடிச்சு விட்டுறான். அவன் வயிற்றில் ஒரே குத்து தான். அவனோட நாய்ஸு சத்தமே இல்லாத மாரி வந்துடுது. சரி இந்த பக்கம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அவன் பார்க்குறான். பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர் இன்னொரு பொண்ணு கூட படுத்துருக்கான். தயாவுக்கு இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது. அவன் பார்த்துட்டு, டேய் யாரா நீ, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி. காய்ச்சல் என்ன பண்ணுறாங்க, காய்ச்சல் எப்படி ஒன்று உள்ள விட்டாங்க, ஜாக்கி எங்கே போனான்னு தெரில, பிடிச்சிட்டு எங்கேயோ தூங்கி கிடக்குது பாரதேசி அப்படின்ற மாதிரி. ஹலோ, அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன்னா பரலோகத்துக்கு போயிட்டான்றான்ல, என்ன சொல்கிற? அவன் முடிச்சுட்டு தான் வரேன். உனக்கு என்ன, யார் இந்த பொண்ணு? அந்த பொண்ணு வந்துட்டு பேயை தான் பார்க்குது. ஏம்மா யாரும்மா நீ, என்ன பண்ணுற? அது வந்து என்ன, நீயும் இதில் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு அப்போ தான் வந்து பார்த்தேன், அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. ஓகேவா, போ, நீ இதுக்கு போகிற இந்த பக்கமே வரக்கூடாது, நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தேங்க மிரட்டிடுறான். மீறி வந்த சும்மா விட மாட்டான்ற மாதிரி. அவள் வந்துக்கிட்டு இது 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 எப்படா நடக்குன்ற மாதிரி காதல் இருந்து ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி அவள் ஓடுறான். நானும் பார்த்துட்ருக்கேன். ஜென்னுக்கு குடைச்சலாக கொடுத்துருந்துருக்க, உன் பையன் அப்படி செஞ்சுருக்கான், நீ இப்படி ஏன் ஆள் இப்படி பண்ணுவியா? பத்தாத்திக்கு அவள் ஃப்ரெண்டை வேற, நீலாம் ஒரு அப்பனா சொல்கிறா? பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய பொண்ணை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்லையாடா? பத்தாத்திக்கு அவள் கூட வந்தவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டல. நீலாம் உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லை ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஹே, யார்ற நீ, நீயா வர, நீயா பேசுகிற, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? பெரிய டேஷன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன? நான் 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 ஜென்னை வந்து நான் எதுவும் பண்ணலை, என் பையன்தான், அவன் தான் இது பண்ணான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரொம்ப பேசுகிற, உனக்கு சும்மா விட்றேன், நீ ரொம்ப பேசுகிறேன், நீ பேசுறது ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு டப்புன்னு கண்ணை எடுத்து போட்டுடுறான். அவன் அந்த ஸ்பாட்டில் செத்து போயிடுறான். அவனோட நெத்தி பொட்டிலே போட்டுடுறான். அவன் அப்பயே மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுறான். இதுக்கப்புறம் நீ பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பக்காவாக கிளியராக எந்த ஒரு தடையுமே இல்லாமல், அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு தடையுமே இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்துடுறான். அவ்வளோ சைலண்ட்டாக அந்த வீடு இருக்குது. இப்போ அந்த வீட்டில் உள்ள அடியாளுங்களாம் குடிச்சு அவங்க அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாருக்கும் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதுவும் போட்ட சட்டத்தில் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ தயாவுக்கு இதுக்கப்புறம் நம்ம தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்குறான். ஸோ த நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிச்சு வந்து உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பெட் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறான். ஜென் ஜென் அப்படின்ட்டு உங்களை தொடாமலே எழுப்பி விட்றான். குட் மார்னிங் அப்படின்றா. நீங்கள் குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த காஃபியை வாங்கிட்டு குடிக்கிறீங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும், போகலாமா? போகலாம். இதுக்கப்புறம் நீ என் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போ. என்ன சொல்கிறீங்க?
நான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். என்னால் உன்னை தூரம் வச்சு பார்க்க முடியல. புரியல, என்ன சொல்கிறீங்க? அது டைம் வரும்போது நானே சொல்கிறேன், போகலாம் அப்படின்ற மாதிரி. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் போகிறான். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா தயவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட ஹாஸ்பிட்டல். ஸோ தயம் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். டேய், ஏன்டா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? வேணாண்டா, அவளோட லைஃப்பில் நிம்மதியை நான் கெடுக்க விரும்பலை. இது எவ்வளோக்கு சீக்கிரம் பண்ண முடியுமோ எவ்வளோக்கு சீக்கிரம் பண்ண முடியுமா? கவலைப்படாத, நான் பண்ணுறேன். ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதடா. சரி, நான் சொல்லலை அப்படின்ட்டு 2-3 டேஸ் கழித்து உங்களுக்கு அபார்ஷன் பண்ணுற அந்த டே வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஃபைனலி ஒரு அபார்ஷன் நடக்குது. நீங்கள் டிஎஸோடு இருக்கிறீங்க. அண்ட் இப்போ நீங்கள் நார்மல் வார்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுறீங்க. தேவங்க வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஜென், ஆர் யூ ஓகே? ஐம் ஃபைன். நீ ஒரு 1 மந்த்துக்கு காலேஜ் போக வேண்டாம். நான் காலேஜில் பேசியிருக்கேன். ஸோ உனக்கு ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி வச்சுருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, நீ 1 மந்த் நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு அதான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அவன் வீட்டில் தான் இருக்கிறீங்க. சோஃபியா அவங்கள அப்பா வந்து பார்ப்பான். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அண்ட் அங்கே உள்ள மேட் கூடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இப்படி தான் இருந்துப்பீங்க. அண்ட் 1 மந்த் கழிச்சு தேவ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற பேர் சொல்லியிருப்பான். நீங்கள் என்ன விஷயம் தேவங்க? நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? நிம்மதியாக இருக்கு, ஆனால் எனக்குள்ள அந்த விஷயம் ஹாண்டிங்காகவே இருக்குது. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. என்ன? அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான். பார்த்தா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஒரு சஸ்பிஷியஸ் கில்லர் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் யார் இதை பண்ணா? யாருக்கு தெரியும்? தெரில, யாரோ பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே இருக்கியா? ஜென், எனக்கு என்னடா இவனும் அப்படித்தானான்ற மாதிரி நினைக்காத. பட்டு ஒன்று பார்த்த ஃபஸ்ட் மந்த்லேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு இப்படி ஆனதை பார்த்த உடனே என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஒதுக்கி பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூ அப்படின்றான். அவன் சொல்லி அடுத்த செகண்டே நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறீங்க. எனக்கு தெரியாதா யோகா, நீ நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. ஆனால் உங்ககிட்ட எப்படி அதை காட்டுறதுன்னு எனக்கு சத்தியமாக ஆகிடுறே இல்லை. ஐ லவ் யூ. என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ 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 அப்படின்ட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. அவனை பார்த்துட்டு அவனுக்கு உங்களை பார்த்த உடனே இதை பற்றி மறந்துடு, சரியா? இப்படி ஒரு விஷயம் நடந்ததை லைஃப்பில் மறந்துடு. காலேஜை முடி, வீட்டில் பேசிக்கலாம், சரியா? என் வீட்டில் நான் பேசுகிறேன், என் வீட்டில் நீ பேசு. உன் வீட்டில் நீ பேசு, என் வீட்டில் நான் பேசுகிறேன். ஓகே, சரியா? ஃபஸ்ட்டு நீ காலேஜை முடி, தென் we can proceed all this. நான் உன் கூட இருக்கேன். என்ன நடந்தாலும் என்கிட்ட நீ சொல்லணும், சரியா? ஐ லவ் யூ அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அதே ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணுது. ஸோ எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் தேவை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க.
ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரன் தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் செகண்ட் இயர் போனதுக்கப்புறமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் அப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாரி. வீட்லேயும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. தேர்ட் இயரும் முடிக்கிறீங்க. ஸோ தேர்ட் இயர் முடிச்சுட்டு நம்ம தயவங்களோட வீட்லேயே சொல்லியிருப்பாங்க இதுமாரி நடந்திருக்கு அப்படின்ற மாரி. ஸோ ஆனால் உங்கள் வீட்லேயும் சரி, தயவங்க வீட்லேயும் சரி, உங்களுக்கு ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத யார்கிட்டையுமே அவர் சொல்லலை. நீங்கள் அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பீங்க, நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவனும் சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அண்ட் த ரெஸ்ட் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கோம் அப்படின்றது மாதிரி நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மாதிரி பெஸ்ட்டாகவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணாத மாதிரி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு.